ஆட்டுக்கால் பாயாவே தோற்று போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான சைவ பாயா தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வெஜ் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து அசத்துங்க. இதுக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கசகசா மட்டும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கசகசா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா அரையும். இப்போ இது எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாவும் மிளகும் மட்டும்தான் எடுத்திருக்கோம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாயா தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஏலக்காய், பட்டை, கசகசா, சோம்பு இது எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் போட்டு வதக்கிடலாம். இது கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கோங்க. ஒரு 10 இலை அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து இதோடவே வதக்கணுன்னா இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு வதக்கிடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அதில் பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். ஆனால் இந்த தேங்காய் பேஸ்ட்டை வதக்கும் போது நீங்கள் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வதக்கி விடுங்க. இதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது. பாதி அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி போட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி மட்டும் கொஞ்சம் குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இப்போ எல்லா மசாலாவுமே வதங்கி இருக்கு. இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு, குருமாக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே 2 விசில் வச்சு எடுத்துட்டால் போதும். நமக்கு தக்காளி நல்லா அப்படியே தெரியணும். அப்போ தான் அந்த பாயோட டேஸ்ட்டு, கலர்ஃபுல் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. அதாங்க நம்மளோட சூப்பரான வெஜ் பாயா ரெடி ஆகிடுச்சு. சைவ பாயா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சூடான இட்லியோடு சேர்த்து ஊற வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை அப்லோட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.